புனித வளனார். அன்னை மரியாவின் அன்பு கணவரும் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித யோசேப்பு புனித வளனார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். இறை பக்தியும் மனித நேயமும் கொண்ட இவர் நாசரேத்தூரில் தச்சராக பணிகளைச் செய்து அனைவருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். தனக்கு மணம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா ஆண்டவரின் அருளினால் கருவுற்று இருப்பதினை அறிந்து கொண்ட இவர் மரி அன்னையினை கனிவோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தார். ஏரோது அரசரிடமிருந்து குழந்தை இயேசுவினையும் மரியன்னையினையும் பல்வேறு துன்பங்களுக்கிடையே பாதுகாத்து வழிநடத்தினார். சிறுவன் இயேசு தன் 12ஆம் வயதில் எருசலேம் நகர தேவாலயத்தில் காணாமல் போனபோது மரியன்னைக்கு ஆறுதல் கூறி இயேசுவினை கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார். இயேசுவிற்கு சிறுவயதிலேயே தச்சு தொழிலினை கற்றுக் கொடுத்து அவரை பாதுகாத்து அன்போடு வளர்த்த யோசேப்பு உடல் நலிவுற்று இயேசுவின் மடியில் உயிர் துறந்தார். இவ்வுலக மக்கள் கீழ்ப்படிதல், அமைதி காப்பது மற்றும் அடக்கமாக பேசுவது போன்ற நற்பண்புகளை புனித வளனாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் திருத்தந்தை புனித 23ஆம் அருளப்பர். மக்களின் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும் நீதிமான் புனித வளனாரை திரு அவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. இன்று புனித வளனாரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் வேலையின்றி தவிக்கின்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு அன்றாடம் பணிகள் கிடைக்கவும் ஜெபிப்போம்.